21வது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும், குடக்கூத்து என்றும் கூறுவர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதற்கு சரியான ஆன்ஸர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை என்பது தான் சரியானது. அத நம்ம வந்து படிச்சுக்கணும். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும், குடக்கூத்து என்றும் கூறுவர் அப்படின்ற லைனையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஸோ நமக்கு வந்து கரகாட்டத்தோட வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கீழ 4 ஆப்ஷன்ல அப்படி குடுத்துட்டாலும் நம்ம வந்து ஆன்ஸர் பண்ண தயாரா இருக்கணும். அதுக்கு தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 22வது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது இட வலுவமைதியாகும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்ஸர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எவ்வகை வலுவமைதி அப்படின்றது தான் சரியானது. 23வது கேள்வி விடைக்கேற்ற வினா அமைக்க அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதற்கு சரியான ஆன்ஸர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொற்கையின் அரசர் யார் அப்படின்றது தான் சரியான ஆன்ஸர். அதுக்கு அடுத்தது 24வது கேள்வி சரியான விடையை தேர்க அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன் அப்படின்றத குடுத்துருக்காங்க. இதற்கு சரியான ஆன்ஸர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைட் ஹவுஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலங்கரை விளக்கம். நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன் அப்படின்றது தான் சரியான விடை. அதுக்கு அடுத்தது 25வது கேள்வி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதில வந்து ஏதாவது ஒண்ணு தான் வந்து கரெக்ட்டு. அத மட்டும் செலக்ட் பண்ண சொல்றாங்க. நாமகரணம். இதுக்கு கரெக்டான ஆன்ஸர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாமகரணம். பெயர். அது மட்டும் தான் வந்து கரெக்ட்டு. மத்தது எல்லாமே தவறு. சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நாமகரணம் அப்படின்றது தான் கரெக்ட்டு. பெயர். 26வது கேள்வி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதற்கு கரெக்டான ஆன்ஸர் பார்த்தீங்கன்னா, மதுரவசனி, தேன்மொழி பாவை அப்படின்றது தான் கரெக்டான ஆன்ஸர். 27வது கேள்வி இரு வினைகளில் பொருள் வேறுபாடு அறிதல் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. பணிந்து, பணித்து இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணிந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கட்டுப்படுதல். பணிந்துனா கட்டுப்படுதல். பணித்து உத்தரவிடுதல். பணித்துனா உத்தரவிடுதல். 28வது கேள்வி சரியான பொருளை அறிக அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. தகளி அதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகல் விளக்கு. தகளி, அகல் விளக்கு. 29வது கேள்வி சரியான பொருளை அறிக அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. காருகர் அதோட ஆன்ஸர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெய்பவர். சரியான பொருள் பார்த்தீங்கன்னா, நெய்பவர். காருகர், நெய்பவர். 30வது கேள்வி நுழாய் என்பது இளம்பாக்கு. நுழாய் என்பது இளம்பாக்கு அப்படின்றது தான் சரியான விடை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 31வது கேள்வி குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விதி, வீதி. விதினா பார்த்தீங்கன்னா சட்டம், வீதினா பார்த்தீங்கன்னா தெரு அப்படின்றது தான் சரியானது. 32வது கேள்வி குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. நசி, நாசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நசினா குறைதல், நாசினா மூக்கு அப்படின்றது தான் சரியான விடை. 33வது கேள்வி கலை என்னும் சொல்லிற்கு பொருத்தமுடைய இரு பொருள்களை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கலைக்கு இரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயலில் கலை, வயலில் வந்து களை எடுக்கிறாங்கல்ல அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முகத்தின் ஒளி, முகத்தில் வந்து ஒளி பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, முகத்தின் ஒளி அப்படின்றது சரியான விடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 34வது கேள்வி சொல் இரு பொருள் தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல் பதம் அப்படின்றது தான் சரியான விடை. 35வது கேள்வி சரியான இரு பொருளை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உறவு, உறவு அப்படின்ற இரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுற்றம் அப்படின்றதும் சரி, விருப்பம் அப்படின்றதும் சரி. உறவுனா சுற்றம், விருப்பம். 36வது கேள்வி உங்கூருக்கே வர்றேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊருக்கே வருகிறேன் அப்படின்றது தான் சரியான விடை. மற்றதை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து படிக்கும்போது தான் அந்த ஆன்சர் நமக்கு வந்து மனசில் நிற்கும். உங்கள் ஊருக்கே வருகிறேன் அப்படின்றது தான் சரியான விடை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 37வது கேள்வி வெரசா வந்துடுவேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விரைவில் வந்து விடுவேன் அப்படின்றது தான் சரியானது. 38வது கேள்வி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எது அப்படின்றது தான் சரியானது.
தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவையினம் எது அப்படின்றதான் கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 39வது கேள்வி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வினைத்திட்டம் என்பது இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாது. வினைத்திட்டம் என்பது யாது என்பது தான் சரியான விடை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 40வது கேள்வி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார் என்பது தான் சரியானது. இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார்? இதற்கு என்ன சரியான ஆன்சர் அப்படின்றத தெரிஞ்சவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார் என்று தெரிஞ்சவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.